கைஸ் ஒரு நிமிஷம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல சேலரி வாங்கணும் ஆசையில இருக்கீங்களா? ஆமாங்க. இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வேலை சேலரி பார்த்தா வேற வேலைக்கு போலான்னு ஐடியால இருக்கீங்களா? ஆமாங்க. இல்ல இது ரெண்டுமே இல்லாம நான் பிசினஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆக போறேன்னு ஐடியால இருக்கீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு இதே மைண்ட் செட்ல இருங்க, நீங்க கன்ஃபார்ம் பணக்காரன் ஆக மாட்டீங்க. மயிராவ வெல்கம் டு மணி கிளப் சீரிஸ் பார்ட் 1. இந்த சீரிஸ்ல நம்ம ஃபியூச்சர் நம்மளுக்கு வச்சிருக்க கன்னியூர்ல இருந்து கால் வைக்காம எப்படி தப்பிக்கிறதுன்னு பத்தி கத்துக்க போறோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்குமான ஒரு பெரிய வித்தியாசமே பணக்காரங்களுக்கு எப்படி பணக்காரன் ஆகிறதுக்கும் பணக்காரனாவே இருக்கிறதுக்குமான வித்தியாசம் தெரியும். பட் நமக்கு அது தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுஷில்குமார் எடுத்துக்கோங்களேன். 2011 தமிழ்ல எப்படி நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியோ, ஹிந்தியில கனுன் பனிகா குரோபதி அதில் கலந்துக்கிட்டு 5 கோடி ரூபா வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் பேங்க்ரப்ட். காரணம் அவருக்கு எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனாலே அவர் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அதனாலே அவர் சரக்குக்கும் சிகரெட்டுக்கும் அடிக்ட் ஆயிட்டாரு. கடைசி பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. அவங்கள பணக்காரன் ஆகிறத பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்ல வரல. என் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே மணி தான் ஒரே சொல்யூஷன் நினைக்காதீங்கன்னு சொல்றேன். ஸோ இன்ஸ்டெட் மணி எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்குவாங்க. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. உடனே கேட்காதீங்க, அப்புறம் என்கிட்ட மணியே இல்லை, நான் எங்க மணி மேனேஜ்மெண்ட் பத்தி கத்துக்கிறதுங்க. உங்களுக்கு இது புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி மாசம் 1ஆம் தேதி வாங்குற சம்பளம் 10ஆம் தேதி இவ்வளோ காலி ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ செலவாகுதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. உங்ககிட்ட 2000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, 20 லட்சம் இருந்தாலும் சரி, அது எப்படி மேனேஜ் பண்ணுறது நீங்க தான் கத்துக்கணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை உங்க தேவைகளுக்கும் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சுக்குவாங்க. அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் அதுவே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணும். ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு பேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மணி ட்ராப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்டு தொழிலதிபர் ஆகிற நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.